7th set of mathematics term 1 chapter 1 example 1.9 mention the property for the following equations அப்படி சொல்லி ஒரு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு மட்டும் சொன்ன மாதிரி. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ நார்மலாக 2 இன்டீஜர்ஸை ஆட் பண்ணி நார்மலாக நம்பரை போட்டிருக்காங்க. ஸோ இதே என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி நான் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து சும்மா 2 நம்பரை எடுத்து 2 இன்டீஜரை எடுத்து ஆட் பண்ணி இன்டீஜரே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் அப்படினாலே போதும். க்ளோசர் அல்லது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது ஏன்னு எடுத்துக்காங்க, இது பின்னு எடுத்துக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரெண்டாவது பி இருக்குது, ஏ இருக்குது, இடையில ரெண்டுத்துலேயும் ப்ளஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ, இதை நம்ம படிச்சிருப்போம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். அடிஷனுடைய காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்லி என்ன செய்யலாம், அது நீங்கள் சொல்லலாம். மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா அதே போல் தான், 2 இன்டீஜர் எடுத்து இன்டீஜரே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ்னாலும் இன்டீஜர்ஸில் அடங்கிடும், நெகட்டிவ் நம்பர்ஸ்னாலும் இன்டீஜர்ஸில் அடங்கிடும். ஸோ அப்போ -10 கூட 3 ஆட் பண்ணிங்கன்னா -7 போட்டுருக்காங்க. ஸோ அதுவும் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டீஜர்ஸ், அவ்வளோதான். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அடுத்த பாருங்கள், -7 + 5 ஈக்குவல் டு -5 + 7 கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். ஸோ பார்த்தோட கண்டுபிடிக்கலாம். a + b ஈக்குவல் டு b + a. அதாவது ஒரு நம்பரை நார்மலாக அடிஷன் பண்ணியிருப்பாங்க, அது அப்படியே தலைகீழே அடிஷன் பண்ணியிருப்பாங்க. 2 நம்பர்ஸை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக அடிஷன் பண்ணுவாங்க, அது அப்படியே தலைகீழே அடிஷன் பண்ணி ஈக்குவல்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது பாருங்கள், அந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்குது, 3 நம்பர் ப்ராக்கெட்டாக இருக்குது, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் நீங்கள் தான் உடனே பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி நார்மலாக அடிஷன் பண்ணி 2 இன்டீஜர்ஸ் எடுத்து நார்மலாக 2 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா, நார்மலாக இன்டீஜரோ அப்படி தான் கொடுத்துருந்தாங்கன்னா அது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. 2 நம்பர் கொடுத்துட்டு அதை அப்படியே தலைகளே அடிஷன் பண்ணி ஈக்குவல் கொடுத்துருந்தாங்கன்னா அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 3 நம்பர் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டெல்லாம் பண்ணி அதை 2த்தையும் ஈக்குவல் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து என்னது, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு எழுதினாலே போதும், அல்லது அண்டர் அடிஷன் வேணால் போட்டுக்கலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் தேவைன்னா போட்டுக்கலாம். அது 0 + -2745. 0 கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க, அண்ட் அதே நம்பர் வந்திருக்கு. ஐடென்டிட்டி, அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அவ்வளோ. ஸோ இதுதான் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டி கேட்டாங்க, நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டியும் பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.